ஓகே, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு விதமான டேட்டா ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று என்ன, ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறது தான் பேசிக் டைப். அதுக்கப்புறம் ரேப்பர் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரேப்பர் கிளாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜாவா. ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ மெயின் என்ன அப்படின்னா, சில டைமில் நமக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக இன்புட் இருக்கும். ஸோ 125.75 அப்படின்னு இருக்கும், இல்லை 10,000 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனுக்கும் நியூமரிக் ரெப்ரசன்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலாக எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். நான் இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா 125.75, ஓகே, இதுதான் ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதே இதே நம்பரை சப்போஸ் நான் நியூமரிக்காக ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ணேன்னா 4 பைட்டுக்குள்ளார எனக்கு பைனரியாக போய் ஸ்டோர் ஆகும். சரி, இதனால் நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், 125.75 ப்ளஸ் 5 அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 130.75ன்னு வரணும். ஆனால் இதனுடைய ரிசல்ட் அப்படி வராது. எப்படி வரும்னா 125.755ன்னு வரும். ஏன்னா இது ஸ்ட்ரிங்காக, ஏதாவது ஒரு பேராமீட்டர் ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா நான் அது கூட நான் ஏதாவது ப்ளஸ் பண்ணேன்னா ஸ்ட்ரிங்காக தான் போய் ஆட் ஆகும். ஆனால் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக எனக்கு வந்து நம்பராக போய் ஸ்டோர் ஆகணும். அதாவது எனக்கு என்ன ரிசல்ட் வரும், 125 கூட 5 ஆட் பண்ணோன்னா 130. அப்போ 130.75ன்னு ரிசல்ட் வரணும்னா வராது. அப்படி வர வைக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு நிறைய தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரேப்பர் கிளாஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட ஸ்ட்ரிங் இருக்குது, இந்த ஸ்ட்ரிங்கை ரேப்பர் மூலமாக ப்ரிமிட்டிவ்க்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி ப்ரிமிட்டிவை ரேப்பருக்கு கொண்டு போகலாம், ரேப்பரை ப்ரிமிட்டிவ்க்கு கொண்டு வரலாம். ஓகே, இப்போ என்கிட்ட ப்ரிமிட்டிவ் இருக்குது, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரேப்பராக மாற்றணும், அதாவது கிளாஸாக கொண்டு வரணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரேப்பர் டாட் வேல்யூ ஆஃப்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரேப்பர்லேருந்து இதுக்கு கொண்டு வரணும்னா இன்ட்னா இன்ட் வேல்யூ, அதாவது டைப். இது வந்து டைப். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட என்ன இருக்குது, இன்ட் ஏ அப்படின்றது ஒன்று இருக்குது, இன்டீஜர் பின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏ ஈக்குவல்ஸ் 25. நான் பிக்கு இதை வந்து ஆப்ஜெக்டாக மாற்றி கொண்டு போகணுன்னா இன்டீஜர்ன்ற ரேப்பர் மூலமாக டாட் வேல்யூ ஆஃப் ஓ கேபிட்டல் ஆஃப் ஏ இந்த மாதிரி கொடுத்தனா இப்போ என்ன ஆகுது, ஏவில் இருக்கிற வேல்யூ ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி பியில் வந்து ஸ்டோர் ஆகும். இதே இப்போ வந்து லாங் சி அப்படின்னு இருக்குது, இந்த பியில் இருக்கிற நம்பர் இன்டீஜர் நம்பரை லாங்காக கன்வெர்ட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், பி டாட் லாங் வேல்யூ இப்படி கொடுத்தோம்னா இதில் இருக்கிறத ப்ரிமிட்டிவ் லாங் டைப்பாக மாற்றி இதில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஒவ்வொரு கிளாஸ் நேமும் கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஜாவாவில் இந்த நோட்டேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்டீஜர் அப்படின்ற அப்போது அந்த நேமை பார்த்த உடனே இது ப்ரிமிட்டிவாக இல்லை ஆப்ஜெக்டாக ஜாவாவினுடைய கிளாஸான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் இருந்தது அப்படின்னா ஸோ இது கண்டிப்பாக ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபஸ்ட்டு வேர்டுனுடைய ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோயர் கேஸில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வர்ற ஒவ்வொரு வேர்டுனுடைய ஸ்டார்டிங் கேரக்டரும் அப்பர் கேஸில் இருக்கும். அப்போ வேல்யூ ஆஃப்ங்கிறது 2 வேர்டு, அப்போது வேல்யூ வந்து வி ஸ்மால் லெட்டர் ஃபஸ்ட்டுன்றதுனால ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் வர்ற ஓ வந்து கண்டிப்பாக கேபிட்டல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி லாங் வேல்யூனா லாங் எல் ஸ்மால், அதுக்கப்புறம் வேல்யூங்கிறது அடுத்த வேர்டு, இந்த வி வந்து கேபிட்டல். ஸோ அந்த வேல்யூ கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இது வந்து ப்ரிமிட்டிவ் டு ரேப்பர், ரேப்பர் டு ப்ரிமிட்டிவ் பார்த்தோம். அப்போது என்கிட்ட ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதை எனக்கு ப்ரிமிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அப்போ என்ன பண்ணலான்னா இப்போ ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் 125.5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், டபுள் ஏ. இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டபுள் ரேப்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு பார்ஸ் டபுள், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை பார்ஸ் பண்ணி டபுளாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஏவில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஏ ப்ளஸ் 5. இப்போ என்ன ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? 130.5ன்னு வரும். ஏன்னா ஸ்ட்ரிங்காக இருந்ததை நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரேப்பர் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்ஸ் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணால் பார்ஸ் இன்ட்டுன்னு கொடுக்கணும், டபுளாக கன்வெர்ட் பண்ணால் பார்ஸ் டபுளாக கொடுக்கணும், பார்ஸ் லாங். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. அதே மாதிரி பார்ஸ் ஃப்ளோட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் டு பூலியன், சிம்பிள் டு ப்ரிமிட்டிவ், ப்ரிமிட்டிவ் டு சிம்பிள். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருப்பாருங்க. பார்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் டு கரஸ்பாண்டிங் ப்ரிமிட்டிவ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பார்ஸ் டபுள், பார்ஸ் இன்ட் அந்த மாதிரி. வேல்யூ ஆஃப் யூஸ் பண்ணி ப்ரிமிட்டிவ் இல்லது ஸ்ட்ரிங்கை ரேப்பர் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தோம்னா டு கன்வெர்ட் ரேப்பர் கிளாஸ் டு ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஏவில் வேல்யூ இருக்குது, இதை வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோன்னா, சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூவை எனக்கு மறுபடியும் எஸ்ன்ற இதில் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். 130.5ங்கிறத ஸ்டோர் பண்ணணும்னா அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதை டபுளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் டாட் வேல்யூ ஆஃப், முதல்ல என்ன பண்ணுறேன்னா ஏ ப்ளஸ் 5, இதை டபுளாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டூ ஸ்ட்ரிங், அப்போ என்ன ஆகும், இது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி எஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது என்ன ஆகுது பாருங்க, இந்த இடத்துல இந்த ப்ரிமிட்டிவ் ஆப்ரேஷன் பண்ணி வர ரிசல்ட்டை ஒரு டபுள் ரேப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்டாக மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் டாட் டூ ஸ்ட்ரிங்கில் டூ டி லோயர் கேஸ், எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர், இந்த மாதிரி கொடுத்தோன்னா ஸ்ட்ரிங்காக மாதிரி இங்கே ஸ்டோர் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 130.5 வந்துடும். ஸோ இது நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.